الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. ونبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: أسرعوا بالجنازة فإن تكو صالحة فخير تقدمونها إليه وإن تكو سوى ذلك فشر تضعونه عن رقابكم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஜனாசாவை அடக்கம் செய்ய நீங்கள் தீவிரமாக்குங்கள். அது நல்லதாக இருந்தால் அதை நன்மையின் பக்கம் நீங்கள் முற்படுத்தி வைத்தவர்கள் ஆவீர்கள். அது தீமையானதாக இருந்தால் உங்களின் பிடரிகளை விட்டும் உங்கள் பொறுப்பை விட்டும் அந்த தீமையை இறக்கி வைத்தவர்களாவீர்கள். எதுவாக இருந்தாலும் ஜனாசா என்றால் அது தீவிரமாக்குங்கள், அதை சீக்கிரமாக அடக்குங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். நல்லதாக இருந்தால் முற்படுத்தி வைத்த நன்மை கிடைக்கும். தீமைக்குரியதாக இருந்தால் உங்களுடைய பொறுப்பை விட்டும் நீங்கள் அந்த தீமையை இறக்கி வைத்த நன்மை பெறுவீர்கள். ஆகவே எந்த வகையிலாவது அதை மிக விரைவில் அடக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஜனாசாவை நல்லடக்கம் செய்திட ஆண்கள் தங்களின் தோள்களின் மீது சுமந்து சென்றால் அந்த ஜனாசா நல்லதாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும். அது நல்லதாக இல்லை என்றால் தன்னை சேர்ந்தோரிடம் எனக்கு வந்த நாசமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கும். அதன் சப்தத்தை மனிதர்கள் அல்லாத மற்ற அனைத்து ஜீவராசிகளும் கேட்கும். மனிதன் கேட்டால் அதிர்ச்சியாகி விடுவான். ஜனாசாவை அவன் தூக்கி இடத்திலே போட்டுவிட்டு விரண்டோடி விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஜனாசா நம்மில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் உடனடியாக அவரை அடக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை தீவிரமாக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதை வைத்து பாதுகாப்பது, அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து வைத்திருப்பது என்பது அந்த மையத்திற்கு செய்யக்கூடிய நன்மையின் பக்கம் அதை சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்களில் அது ஈடுபடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார். அப்துல்லாஹ் இப்னு அபூ அவ்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் மகளின் ஜனாசா தொழுகையில் 4 தக்பீர்கள் கூறினார்கள். 4வது தக்பீருக்கு பின் 2 தக்பீர்களுக்கு இடையே உள்ள நேர அளவுக்கு நின்றார்கள். தன் மகளுக்காக பாவ மன்னிப்பு தேடி துஆ செய்தார்கள். பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்பதாக கூறினார். 4வது தக்பீர் கூறினார்கள். 5வது முறையாக அவர்களால் தக்பீர் கூறக்கூடும் என்று நான் எண்ணும் அளவிற்கு சிறிது நேரம் நின்றார்கள். பின் தனது வலதுபுறமும் இடதுபுறமும் சலாம் கூறினார்கள். அவர்கள் திரும்பியவுடன் அவர்களிடம் இது என்ன என்று நாங்கள் கேட்டோம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததை பார்த்ததை விட உங்களிடம் அதிகப்படுத்தவில்லை என்று அந்த சஹாபி பதிவு செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஜனாசா தொழுகையில் எவ்வளவு தூரம் அக்கறை செலுத்த வேண்டும், அதை எவ்வளவு தூரம் துரிதப்படுத்த வேண்டும், அதனுடைய தொழுகைகளை எவ்வளவு தூரம் சரியாக செயல்படுத்திட வேண்டும் என்பதை எல்லாம் சஹாபாக்கள் நாயகத்திடத்திலே கண்டதன் பிரகாரம் அறிவித்து தருகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டு நாம் அந்த ஜனாசாக்களை துரிதப்படுத்தாமல் அதை பிற்படுத்துகிறோம். அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதையும் இங்கே கவனிக்கத்தக்கது. சமுதாயம் அதில் மிக கவனக்குறைவாக இருப்பதையும் சமகாலத்தில் அதிகமாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை முழுமையாக உணர்ந்து செயல்படும் நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய மரணத்திற்கு பின்பாக உள்ள வாழ்க்கையும் அல்லாஹ் சீராக்கி அருள் புரிவானாக. நிம்மதியான வாழ்க்கையை இங்கும்